லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓம் ஏகதண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரப்ரசோதயாத் ஓம் மகாலக்ஷ்மீ வித்மஹே பத்னீ தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத். ஐயரே, இங்க உட்கார்ந்திருந்த மாப்பிள்ளை எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்திருந்தார். ஏதோ கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். முகூர்த்தத்துக்கு என்ன நேரம் இருக்குன்னு நான் தான் போயிட்டு வர சொன்னேன். நீங்க வந்து உட்காருங்க. ஒருவேளை ஹரி ரூமுக்கு போயிருப்பானோ? ஐயோ, அவங்கள நாம லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்னமா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை தான் முதல்ல உட்காரணும். அவர் தான் காணுமே. நீங்க வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல உட்காருங்க. எதுக்கு இப்ப ஐதீகத்தை மாத்துறீங்க? நான் போய் அவரை அழைச்சிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வாங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ ஏங்க, உங்க தங்கச்சி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. பாருங்க, கல்யாணம் அன்னைக்கு கூட ஒரு இடமா உட்காராம அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா. சும்மா அவளை ஏதாச்சும் சொல்லாம உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. தனியால நின்று அவளுக்கு அவளே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், அதெல்லாம் விடு. எனக்கு என்ன வந்துச்சு? பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்களே, மேடையில உட்கார சொல்லி நீங்களாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்ன எதுவும் சொல்லாதீங்க. எங்க போயிருப்பான்? நர்மதா, அண்ணா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏதோ டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கேன். உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. இயல்பா கல்யாணம்னா ஒரு டென்ஷன் இருக்குதானே செய்யும். அதான் நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஏய், இங்க பாரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? நீங்க பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன்.
கோயிலுக்கு வந்தா மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அதுக்கு கூட கொடுப்பன இல்லை. இல்ல என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நாம எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காதுன்னு தெரிஞ்சா ஆரம்பத்திலேயே மனசு அதை ஏத்துக்கிட்டு பக்குவப்படும். ஆனா நடக்கும்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கையை கொடுத்து கடைசியில நடக்காம போனா அதை தாங்கிக்கவே முடியாது. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? இந்த கோவிலுக்கு தான் நான் முதலா லக்ஷ்மியோட வந்தேன். அது பூக்காரம்மா தான் காலையில வியாபாரம் கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க, நாங்க பார்க்க பாவமா இருந்துச்சு, அதான் வாங்கினேன். நீங்க தலையில வச்சுக்கோங்க. இல்ல வீட்டுல சாமி படத்துக்கு போட்டாலும் ஓகே தான். பழச நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு இதமா இருக்கு. இப்போ நடக்க போறத நினைக்கும் போது கலக்கமா இருக்கு. ஏதாவது அதிசயம் நடந்துராதான்னு மனசு ஏங்குது. ஆனா அதிசயம்லாம் என் போல துர்பாகியவானுக்கு நடக்கவே நடக்காது. சந்தோஷம் சோகமும் சேர்ந்து வந்து தாக்க கண்டிடி சந்தேகமா என்னையே தானும் பார்த்து கொண்டிடி ஜாமத்தில் விடுக்கிறேன் ஜன்னல் வழி தூங்கும் காய்ச்சல் கொதிக்கிறேன் கண்ணுக்குள்ளே காதல் திமோ திமோ தினம் அல்லாடும் மதி கண் காதல் வரும் தம தம தம் சுகம் உன்னாலே இதம் நெஞ்சில் கூடும் மனம் ஒன்றே நீ சென்றால் கூட திடீர்னு எனக்கு என்னாச்சு? அந்த புடவை போட்டதும் எனக்குள்ள ஏன் இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு? இதுக்கு முன்னாடி அம்மாவோட புடவையை தொடும்போது இப்படிதான் ஃபீல் ஆகும். என்னால யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் பார்ப்போமே.
இன்னும் யாரையும் காணும். ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுச்சா? ஏதாவது இல்யூஷனா இருக்குமோ? மேடம், எங்க போயிட்டீங்க? ஹரி சாரை தேட வந்த இடத்துல உங்களை தொலைச்சிட்டேனே. கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. எனக்கு பிடிச்சவங்க கூட என்னால இருக்கவே முடியல. முதல்ல அம்மா, இப்ப லக்ஷ்மி. நான், லக்ஷ்மி, அர்ஜுன், சந்தோஷ், பவி, திருவேங்கடம் சார் எல்லாருமே ஒரே வீட்டிலன்னு அழகான வாழ்க்கையை கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ரொம்ப சுலபமா என் கற்பனையை அழிச்சிட்டேன்ல. நடந்த எதுக்கும் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், உன்னை தவிர. நான் இப்படி கஷ்டப்படுறதா என் விதினா நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். அதே சமயம் என் லட்சுமிக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. அவங்க நான் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனா நிம்மதியா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு உன்கிட்ட இருக்கிற வேண்டுதலே. இது வரைக்கும் நீ கொடுத்த அத்தனை சோதனையும் கடைசியில நன்மையில தான் முடிஞ்சிருக்கு சாமி. கண்டிப்பா இதுவும் அப்படிதான் முடியும்னு நம்புறேன். எனக்கு இப்ப நீ கொடுத்திருக்கிற சந்தோஷமே போதும் சாமி. என்னை புரிஞ்சுக்காம இருந்த என்னோட குட்டியும் அப்பாவும் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு நல்லா என் கூட பாசமா இருக்காங்க. அதுவும் குழந்தை விஷயம் தெரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போன பவி இப்ப மனசு மாறி வீட்டுக்கே வந்துட்டா. எல்லாத்துக்கும் மேல இறந்து போயிட்டா அப்படின்னு நான் நினைச்ச என்னோட குழந்தை எனக்கு உயிரோட திரும்ப கிடைச்சிருக்கா. ஒருத்தரோட வாழ்க்கையில இவ்ளோ அற்புதங்கள் நடக்குமா? அத நினைச்சாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கு நடந்திருக்கு. இதுவே எனக்கு போதும், எனக்கு போதும் சாமி. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில ஹரி சார் காரணமா இருந்திருக்காரு. சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இவ்ளோ நல்லது செஞ்சுட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அவர் எங்க கூட இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்.
உனக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல சாமி. நீ என்ன கொடுக்கறியோ அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ தயாரா இருக்கேன். ஹரி, எங்க ஹரி போயிட்ட? அங்க எல்லாரும் மாப்பிள்ளைய காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய வேண்டுதல் ஒண்ணு பாக்கி இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு வரேன். ஹரி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கல்யாணம் முடியற வரைக்கும் நான் ஏதோ கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து யார் வந்து என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நர்மதா, நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் பயப்படாத. அதுக்கில்ல ஹரி, நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தானே? ஏன் கேக்குறேன்னா, முகூர்த்த நேரம் நெருங்க நெருங்க உன் முகத்துல இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போய்கிட்டே இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் நான் ஏதோ உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹரி. நர்மதா, குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. என்ன நீ நம்புற இல்ல? என்ன ஹரி இப்படி கேக்குற? இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமேங்கிற எண்ணத்துலதான் நான் இப்படி எல்லாம் கேக்குறேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, வா போலாம்.
தேங்க்யூ உங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஓடிட்டாங்க. போலாமா? வாங்க.